பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு முறையும் கேட்கும்போது நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஆவியான நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறார். கடமைக்காக அல்ல. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீங்கள் வேத வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள் என்று வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. ஆக இந்த பரிசுத்த வேதாந்தத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகத்துவமான காரியங்களை தான் நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் உங்களுடைய புரிதலுக்காக அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சர்வ வல்லவராகிய இயேசு பவுலாகிய மனுஷனிடத்தில் கேட்பதை நம்ம பார்க்குறோம். என் அன்பானவர்களே, எப்படி ஒரு மனிதனுக்கு அன்பு, இரக்கம், உதவி என்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குமோ, அதே போல வானத்தையும் பூமி படைத்த தேவன் நம்மிடத்திலும் கூட அந்த அன்பை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் தான் அவர் சொன்னார், இயேசு, நீ என்னில் அன்பாய் இருப்பாயானால் என் கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது அவருடைய வசனங்களை, வார்த்தைகளை சந்தேகப்படாமல் பின்பற்றவங்க தான் உண்மையாகவே இயேசுவின் சீடர்கள் அல்லது இயேசுவை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் என்று பொருள்படும். அதை தான் பரலோக அங்கீகாரம் செய்யுங்க. சில ஆட்கள் பாருங்களேன், பேரை மாற்றிக்கொள்வதான் ஆர்வத்தில் இருப்பாங்களே தவிர தங்கள் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள ஒரு நாளும் முயற்சி எடுப்பதில்லை. இப்போ நம்ம சிந்திக்க போகிற காரியம் கூட இயேசுவை, அதாவது கடந்த நாட்கள் நாம் சிந்தித்தோம், பிதாவை எது துன்பப்படுத்துகிறது, இயேசுவை எது துன்பப்படுத்துகிறது கேட்டோம். இன்று கூட இயேசுவானவர் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருந்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பின்பு தூய ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தார், புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்தாவினை இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியானவரை குறித்து தான் இயேசுன்னு சொன்னார். அவர் உயிர்த்தெழுந்து தன் சீஷர்களோடு கூட 40 நாட்கள் காட்சி அளித்து அவர்களோடு கடந்து சென்ற போது அவர் சொன்னார், நான் எப்படி போகிறேனோ அப்படி திரும்பி வருவேன், அது வரைக்கும் தேற்றவாளன் உங்களோடு இருப்பார். அவர் பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். இதோ அன்பானவர்களே, நாம் தேவ ஆவியானவரை துன்பப்படுத்துவதும் பிதா குமாரனாகிய இயேசுவை துன்பப்படுத்துவது சமானம். ஆகவே இந்த நேரத்தில் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சபைக்கு தலைமை குருவாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அல்லது இந்நாட்களில் ஒவ்வொரு மனுஷர்களும் பார்த்தீங்கன்னா தாங்கள் செய்த அல்லது தங்களுடைய பாவங்களை உணர வைக்கிறதே ஆவியானவர் தான். என்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அது பின்பு ரட்சிப்பு கிடையாது, மீட்பு கிடையாது. அதனால தான் கர்த்தருடைய வருகை மிக சமீபம், மனம் திரும்புங்கள் என்று சொல்ல காரணம் என்னன்னா, என் அன்பானவர்களை இந்த நாளிலும் கூட தயவு செய்து கர்த்தருடைய ஆவியானவரை நாம் துன்பப்படுத்தாதபடி கவனமாயிருப்போம். இதோ உங்களுடைய புரிதலுக்காக எபேசியன் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? எபேசியன்ஸ் சாப்டர் 4 verse 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனை துக்கப்படுத்துகிற காரியம், பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற பல சுபாவங்கள் மனுஷனுக்குள்ள உண்டு. அதை தான் மிக அருமையாக பவுல் எபேசியருக்கு எழுதும்போது சொல்லியிருக்கிறார். எபேசியன் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எபேசியன் சாப்டர் 4 verse 31. சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. இங்கே வாசித்த இந்த குணங்கள்ல முதலாவது ஆவியான சொல்றது என்ன, சபைக்கு சொல்றது வார்த்தை என்னன்னா, சகல விதமான கசப்பும், பிட்டர்னஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கசப்புங்கிற சுபாவம் பலவிதமான ஆசீர்வாதத்தை தடை செய்கிறதா. அங்கே வெளியே பார்க்கும்போது அன்பாய் இருப்பது போல, மகிழ்ச்சியோடு இருப்பது போல சில வாழ்ந்தாலும் இருதயத்தில் அந்த கசப்பை வைத்திருக்கிறார்களாம். அதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன் அற்புதம் செய்ய விரும்பினாலும் அது தடையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட மேற்கொண்டு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எபிரேயரின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஹீப்ரூ சாப்டர் 12 verse 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படுத்தாதபடிக்கும். இந்த வேத வாக்கியம் தெளிவாக சொல்லுதுங்க, ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. when you keep bitterness in your heart, you are going to lose the grace of God. தேவனுடைய கிருபையை நம்ம இழந்துருவோமா?
ஏன்னா இதோடைய மேன்மை இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. அந்த தேவனுடைய கிருபை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் முயற்சிக்கிறாங்க. ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்தேன்னா, அந்த தேவனுடைய கண்களிலிருந்து கிருபை கிடைக்கணும் என்பதற்காக என்ன பண்ணேன், மடியாச்சரமான பல பூஜைகளை செய்தேன். அடுத்தது எந்த அளவுக்கு எதெல்லாம் புனிதம் நினைச்சோம், சரீர பிரகாரமான புனிதமான காரியத்தை தான் நினைச்சு அதுக்கு பின்னாடி ஓடினேன். இதுவும் போதாதுன்னு உலக ரீதியான பல காரியங்கள். ஆனால் அவ கிருபையினாலே மீட்கப்பட்டீர்களே அப்படின்ற வசனம் என் வாழ்க்கையில் எப்போ நிறைவேற்றி தெரியுமா? என்றைக்கு அந்த சுவிசேஷம் எனக்கு சொல்லப்பட்டதோ, இயேசுவென்றி வேறு தேவன் இல்லை, இயேசுவின் நாமமே இல்லாமல் ரட்சிப்பில்லைங்கிற அந்த சத்தியம் எப்போ எனக்கு எதிர்கொண்டு வந்ததோ, என்னைக்கு அதை நான் முழு இறைத்தோடு விசுவாசித்து பாவியாகி என்னை மன்னியும் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவும் ஆண்டவர் என்று என்னை தாழ்த்தினனோ, அன்னிலேருந்து தான் அந்த கிருபைக்குரிய பாத்திரமாய் நான் பெருக ஆரம்பித்தேன். எதுக்கு சொல்லனா, இப்படிப்பட்ட அந்த கிருபை வேதம் சொல்லுது. சங்கீதம் 63ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். அப்போ நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் எதனால இந்த கசப்பு வருது. இந்த கசப்பு வளர வளர நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்துக்குள்ளே மாற்றப்படுவோம். இதை புரிந்து கொள்ளுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறுபடியும் சொல்ல, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துன்பப்படுத்தாதபடி கவனமாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தலாம். வாசிக்கலாமா? Psalms 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிறோம். இப்போ ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கானாலே அவன் என்ன அர்த்தம்? அவன் பேசுவான், உறங்குவான், ஏற்ற வேளையில் வேலை செய்வான், அல்லது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவான். குழந்தையாக இருந்தாங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு ஜீவன் இருக்குன்னா அது குறிப்பிட்ட மாதத்தில் இந்த வளர்ச்சி, குறிப்பிட்ட வருடத்தில் இப்படிப்பட்ட உயரத்தில், இப்படி பலவிதமான வளர்ச்சி வரும். அதே போல் ஜீவனை பார்க்கிறோம் நம்முடைய கிருபை நல்லது. அப்போது இந்த கிருபையை ஒருத்தன் இழந்துருவான்னா, அல்லது இந்த கிருபைக்குரிய பாத்திரமான இல்லைன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? டெட் பாடி தானே. இப்போ ஜீவன் உடம்புல இல்லைன்னா எப்படி மரணம், அதாவது ஒரு சடலம் சொல்கிறாங்களோ, அதே போல் ஆவிக்குரிய மரணத்தை ஒரு மனுஷன் எப்போ சந்திக்கிறானா, என்னைக்கு அந்த கிருபை இழந்து போகிறானோ. நீ இந்த உலகத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், அல்லது படித்து பல பட்டங்கள் வாங்கின நபராக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்திலே ஒரு பெரிய அதிபதியாக அதிகாரம் மிக்கவனாக, அது உலகத்தில் சொல்கிறாங்க இந்த நம்பர் 1 போஸ்டிங் என்ன பார்த்தீங்கன்னாலே அமெரிக்கன் பிரசிடென்ட்ஷிப்புன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கிருபையை இழந்தவர்கள் நடமாடும் பிணங்களாய் மாறுறாங்க. இன்னும் ஒரு பரிதாபம் பார்த்தீங்களா? இந்த கிருபைக்குரியவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கிருபையினால தான் நீங்களும் நானும் மீட்கப்பட முடியும். இன்னைக்கு இந்த செய்தி உங்களை சந்திக்கிறத கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கனால தான். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், எவ்வளோ அதிகமாக வாஞ்சியோடு இதை ஷேர் பண்ண முடியுமோ பாரத்தோடு செய்யுங்கன்னு சொல்ல காரணம் என்னன்னா, இந்த கிருபைக்காக ஏங்கி கொண்டிருக்கிற, காத்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள் உண்டு. பிரியமானவர்களே, கசப்பு என்கிற வேறு உன் இருதயத்தில் இருக்குமானால் you are losing the grace of God. In other word, you are losing your life. உங்கள் ஜீவனே நீங்கள் இழந்து கொண்டு இருக்கிறீங்க. சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக இஸ் சிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவர் இறந்துருவார், அவருக்கு வந்திருக்கிற பலவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நாமத்தினால் சொல்கிற அந்த கசப்பு என்கிற தன்மை உங்கள் இருதயத்தில் வராதபடி இப்பொழுது ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்போம். ஒருவேளை அது நியாயமானதா இல்லாட்டி நியாயமற்றதா எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். மனுஷனோ முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்குறார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கசப்பை ஆவியானுடைய துணையோடு நம்ம வெளியே எடுத்து போடுவோம். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம துன்பப்படுத்தாது இருப்போம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஜீவனை பார்க்க முடிய கிருபை நல்லதப்பா, தயவு செய்து அந்த கிருபை எனக்கு தாரும். என் மனைவி மக்களுக்கு, என் குடும்பத்துக்கு, எங்கள் தேசத்துக்கு, ஆட்சியாளர்களுக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஏன்னா அந்த கிருபையினாலே அவங்க ரட்சிக்கப்பட முடியும். 2வது, ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்ய முடியும், திக்கற்றவர்களுக்கு சகாயம் செய்ய முடியும். இப்படி பல நல்ல தன்மைகள் வெளிப்படும். அந்த கிருபை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறேன். எப்படி சூரிய ஒளியானது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும், எல்லா கிராமங்களிலும், பட்டணங்களிலும், தீவுகளிலும் இருக்கிறவர்களுக்கு பிரகாசிக்கிறது, அதே போல தான் அந்த கிருபை எல்லாருக்கும் தேவை. அந்த கிருபை பெற்றுக்கொள்ள தயவு செய்து நம்முடைய இருதயமாகிய பலகையில இருக்கக்கூடிய, அல்லது நம்முடைய உள்ளத்தில் காணப்படுகிற அந்த கசப்பை தூக்கி எறிவோமா? வேர்னு சொல்லுது இல்லையா? அந்த கிருபை இழந்து போகாதபடிக்கு அந்த கசப்பான வேரை உங்கள் விட்டு நீக்கப்படும். ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க, நிச்சயம் உதவி செய்வார். ஆக இந்த நாளிலும் நோ மோர் பிட்டர்னஸ். இனி கசப்பு வேண்டாம். மனதார பிறர் மன்னிக்கிற பலனையும், பிறர் ஏற்றுக்கொள்ளுகிற உண்மையாய் அன்பினாலே அவர்களை மன்னித்து மறக்கிற தன்மையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஜெபிக்கலாமா? இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ தீர்மானம் பண்ணுங்க, Holy Spirit, if I hurt you, forgive me. ஆவியானவரே,
உம்மை நான் துக்கப்படுத்தியிருந்தால், துன்பப்படுத்தியிருந்தால் என்னை மன்னியும் என்று மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் கேட்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இவ்வளவு நேரம் இந்த வார்த்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் மேல் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த கசப்புங்கிற வேறு அழிந்து போகட்டும்ப்பா. அந்த கசப்பால் கிருபையை நம்ம இழந்து போவோம் என்று வேதம் எச்சரிக்கிறதே. ஜீவனை பார்க்க உங்களுடைய கிருபை நல்லது. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கன்னா, இந்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைங்க கவனிக்கிறாங்க, அதுபடி செய்வேன்னு தீர்மானிக்கிறாங்கன்னா அவங்க கிருபைப்பா. இன்றைக்கி எங்களை பார்க்கணும் படித்தவர்கள், செல்வந்தர்கள், இவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடிய கூட இந்த கிருபை இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் அகால மரணம், எதிர்பாராத அழிவு பார்க்கும்போது எவ்வளோ சங்கடமாக இருக்குது. ஆனால் எல்லாரும் பாத்திரவான்கள் நாங்கள் அல்ல, ஆகிலும் எங்களை ஒரு பொருட்டாய் எண்ணி இவ்வளவு ஆண்டுகள் கிருபையினால் காப்பாற்றினீர். கிருபையினாலே தாங்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நன்றி ஆண்டவரே. இந்த கிருபையை நாங்கள் இழந்து விடாதபடி, இந்த கிருபையை இழக்க காரணமாக இருக்கிற அந்த கசப்புங்கிற வேறு எங்களை விட்டு நீக்கி போனோம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் உடையட்டும். தகப்பனின் பெலன் தாரும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலே அவங்களுடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் சிந்தை, எண்ணங்கள், பார்வைகள், செயல்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வீராக. ஆசீர்வதியும். உம்மை துன்பப்படுத்தின எங்களை மன்னித்தரும் அப்பா. இனி அப்படிப்பட்ட பாவத்தை நாங்கள் செய்யாதபடி உம்மை மகிழ்ச்சியாக்குற பிள்ளைகளாய், உமக்கு சந்தோஷத்தை தருகிற மனிதர்களாய், லைட் மைண்ட்னஸ் உள்ள பிள்ளைகளாய் இருந்துட எங்களுக்கு உதவி செய்யும். புகழும் துதி உமக்கு ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே இந்த அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவரும் அந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு கனி கொடுக்க, ஆவியானவர் துக்கப்படுத்தி விடாதபடி கவனமாய் புத்தியாக நடக்க தேவன் உதவி செய்வாராக. God bless you.